பிஜேபி எப்பவுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வாக்குகளை முன்வைக்கும் பொழுது விஜயகாந்த் பேசியிருக்காரு. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எங்களை பிடிக்கலன்னு இடைவேளையில் என் அப்பா உயிரிழந்த அப்பா அண்ணா, வாழ்ந்து என்னோட அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க அண்ணா. எல்லோரும் அப்பாக்கள் தான், எல்லோரும் தமிழகத்துல அம்மாக்கள் தான், எல்லோரும் சித்தப்பா தான், எல்லோரும் பெரியப்பா தான். அதுல எந்த வித்தியாசம் இல்லை, எல்லாம் நம்ம சொந்தங்கள் தான். அல்லுமா என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அதில் குறிப்பாக பாஷா அவர்களுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து சிறையிலிருந்து பரோல்ல வெளியே வந்திருக்கிறார். யார் இறந்தாங்களோ அவர்களுடைய மத முறைப்படி அடக்கம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நாங்கள் தியாகிகளை விதைத்திருக்கின்றோம். இதெல்லாம் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இன்னும் சில அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் சடனா மாட்டியரா மாத்துறாங்க. கோயம்புத்தூர்ல பிப்ரவரி 1998 58 பேர் இறந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்க, பொதுமக்கள் எல்லோரும் இருக்கிறாங்க. நாங்கள் எதிர்ப்பு சொல்வது, எதிர்ப்பு தெரிவிப்பது, காவல்துறை இது சரியா கையாளல, ஊர்வலத்திற்கு இன்டைரக்டா அனுமதி. அதே போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சந்தோஷம், குஷி, ஏன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு. அதனால் அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சமுதாயத்துல எல்லோரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. இளைஞர்கள் பார்க்கிறாங்க, அவங்க எந்த நிகழ்வுக்கு போறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க. ஆனால் பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஏற்கனவே வருண் ஐபிஎஸ் சொல்லியிருந்தது பிரிவினை இயக்கத்தை சேர்ந்தவர் அவர் தீமான விமர்சனம். நேற்று அவர் அல்லுமா இயக்க தலைவர் உயிரிழந்ததற்கு என் அப்பா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தவர் இணைப்பு ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று அல்லுமா அதனுடைய நிறுவனர் தலைவராக இருந்து பரோல்ல வெளியே வந்து கோயம்புத்தூர்ல 1998 பிப்ரவரியில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல மிக முக்கிய குற்றவாளியாக இருந்து இறந்திருக்கக்கூடிய பாஷா அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக போயிருக்கிறார். அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆன்டி நேஷனல் கட்சியா கிடையாது. அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தடை செய்யப்பட வேண்டிய கட்சியா கிடையாது. நான் சொல்கின்ற வாதம் எல்லாம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இறந்து போன 58 பேருக்கு அப்பா இருக்காங்கல்ல. நாம சொல்றோம் பாஷா அவர்களினுடைய அப்பான்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க. இறந்து போன 58 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அதுல ஒரு இஸ்லாமிய குழந்தை இருக்கிறார் இறந்து போனதுல, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறார். அதனால் அவர்களும் அப்பா தானே. பாஷா அவர்கள் அப்பாவாக இருந்தால் 58 பேர் அப்பா தான், 200 பேர் படுகாயம் அடைஞ்சவங்க அப்பா தான். அதையும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்க வேண்டும். நான் சொல்றேன், நான் இங்கே ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்த விரும்பலைங்க. அவர்கள் 2 முறை யோசிக்க வேண்டும், எங்கே அரசியல் பேசுவது, எங்கே அரசியல் செய்வது. கோயம்புத்தூருக்குள்ள வந்தா இன்னைக்கும் அது ஆறாத ஒரு ரணமாக, ஒரு வடுவாக, இன்னைக்கும் மக்கள் மனதில் ஒரு நீங்கா துயராக இருப்பது 1998 எல்லோருக்கும் தெரியும். அதனாலதான் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு. எங்கேயோ சென்றிருக்க வேண்டிய கோவை மாணவர் இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் இது ஒரு முக்கிய காரணம். அந்த குண்டு வெடிப்பு. இங்கே வர வேண்டிய வேர்ல்டு பேங்க் பிரான்ச் ஹைதராபாத்துக்கு போச்சு. நம்ம நிறைய பேசலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பக்கத்து மாநிலத்திற்கு போச்சு. ஒரு சேஃப் சிட்டி இல்லை என்கின்ற ஒரு பெயர். ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் மாட்டையர்ஸ் என்னுடைய அப்பா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதை மக்களும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு படி மேல போய் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி கிடையாது. இஸ்லாமிய சொந்தங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாங்க. நாங்கள் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிரானவர். இஸ்லாமியர்கள் எல்லாரும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, 99%, 100% கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற யாராவது பயங்கரவாதத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரிவினைவாதத்தை விதைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்கு நாங்கள் எதிராக இருக்கிறோம். அதே நேரத்தில் நான் சொல்றேன், தீவிரவாதம் ஒரு மதம் சார்ந்தது கிடையாது, ஒரு மதம் சார்ந்தது கிடையாது. ஆனா இஸ்லாம் மதத்திலிருந்து ஒரு தீவிரவாதி வரும்பொழுது நாங்கள் தீவிரவாதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும். அதுக்காக இஸ்லாம் மதத்தை கொச்சைப்படுத்தலாம். நாங்கள் இஃப்தார் விருந்த பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுக்கின்றோம், கொண்டாடுகின்றோம், அவர்களோடு இருக்கின்றோம், உறவினர்களோடு இருக்கின்றோம். ஆனா அது நம்முடைய பாஷா ஐயாவுடைய இறுதி இதுக்கு நான் போவேன், அங்க போய்தான் நான் அதை சொல்லுவேன் அப்படிங்கிறது சீமானன் அவர்கள் திரும்ப யோசிக்கணும். இறந்து போன மனிதருக்கு மரியாதையா நாங்களும் கொடுக்கிறோம். இறந்துட்டாரு, என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை ஊர்வலமாக நடத்தி ஒரு தியாகியை போல் பட்டம் கொடுத்துதான் கோயம்புத்தூர்ல திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கோயம்புத்தூர் மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை.